தோப்பூர் உபகிராமம். தோப்பூர் பங்காளிகளுக்கு நாட்டாமங்கலம் ஆதிசிவன் கோவில் பூர்வீக கோவிலாகும். சுப்பத்தேவர் எனும் பெரிய பங்காளி, பெருமாள் தேவர் எனும் சின்ன பங்காளி, பசுமலை சுப்பத்தேவர் எனும் பங்காளி ஆகிய பங்காளிகள் உள்ளனர். ராமநாதபுரம் சீமையிலிருந்து நாட்டாமங்கலத்திற்கு சின்னச்சாமி என்னும் தெய்வத்தை கோடாங்கி சிலர் மேற்கு நோக்கி எடுத்து வரும்போது தோப்பூரில் வந்து தங்கி இருந்தபோது சாமியுடன் வந்த தோப்பூர் குடிகள், எங்களுக்கு சாமி இல்லை, நீங்கள் ஒரு வழி சொல்ல வேண்டும் என்கின்றனர். கோடாங்கிகளும் சாமியுடன் வந்த பெரியோர்களும், எங்களுடன் நாட்டாமங்கலத்திற்கு வாருங்கள், உங்களுக்கு ஒரு பங்கு தருகிறோம் என்று சொல்ல, நாட்டாமங்கலம் சென்ற தோப்பூர் குடிகளுக்கு சின்னச்சாமியும் பேச்சியும் கொடுத்து அனுப்புகின்றனர். அன்று முதல் தோப்பூர் மக்கள் நாட்டாமங்கலம் சென்று ஆதிசிவனை வழிபட்டு வந்தனர். ஒரு திருவிழாவின் போது தோப்பூரிலிருந்து அண்ணன் தம்பி இருவர் நாட்டாமங்கலம் கோவிலுக்கு பொங்கல் வைத்து சாமியை வழிபடச் செல்கின்றனர். அப்போது இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தற்போது சின்ன பங்காளி என்று அழைக்கப்படும் தம்பி கோபித்துக் கொண்டு தோப்பூர் வந்து சின்னச்சாமி தங்கி சென்ற இடத்தில் ஒரு கோவிலை அமைக்கிறார். அது இன்றும் சின்ன பங்காளி கோவில் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. பெரிய பங்காளி வாரிசுகள் தற்போது 2002ஆம் ஆண்டு சின்ன பங்காளி கோவிலுக்கு மேல்புறம் ஒரு கோவிலை அமைத்துள்ளனர். சாத்தங்குடி, புலியூர், சித்தாலை, கீழவரப்பனூர், மேலவரப்பனூர், ஊராண்டவரப்பனூர், கரடிக்கல், விளாச்சேரி, கீழக்குயில்குடி, தனக்கங்குளம், சாக்கிலிப்பட்டி, மேனாடு, செட்டிகுளம், வடிவேல்கரை ஆகிய ஊர்கள் தோப்பூருக்கு சம்பந்த முறை உள்ள ஊர்களாகும். நாட்டாமங்கலம், வாளாந்தூர், பாப்பாப்பட்டி, சூடாப்புளியங்குளம் ஆகிய ஊர்கள் தோப்பூருக்கு பங்காளிகள் ஆவர். மாசி மகாசிவராத்திரி அன்று பெரிய பங்காளிகள் நாட்டாமங்கலம் செல்கின்றனர். சின்ன பங்காளிகள் தோப்பூரிலேயே பெட்டி எடுத்து விழா கொண்டாடுகின்றனர். சூடாப்புளியங்குளம் உபகிராமம். சூடாப்புளியங்குளம் மக்களுக்கு வாளாந்தூர் அங்காளேஸ்வரி கோவில் பூர்வீக கோவிலாகும். சூடா தேவரால் சூடாப்புளியங்குளம் உருவாக்கப்பட்டது. இவர்கள் வாரிசுகளான பழனித்தேவர், குமாரத்தேவர், முத்துசூடத்தேவர் ஆகிய 3 வாரிசுகள் தற்போது உள்ளனர். முத்துசூடத்தேவர் வாரிசான இருளாண்டித்தேவர் வாரிசுகள் வில்லாணி பெருமாப்பட்டியில் குடியேறி வாழ்ந்து வருகின்றனர். முன்பொரு காலத்தில் சூடாத்தேவர் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் காவல்காரராக இருந்துள்ளார். இவர் காவல் காத்த நேரத்தில் ஆமனுக்கு முத்து திருடு போய் அதை கோவில்பட்டர் முத்து காணவில்லை என்று கூற, சூடாத்தேவர் நவரத்ன முத்துத்தான் காணவில்லையோ என நினைத்து அங்கிருந்து பயந்து ஓடி வந்து திருப்பரங்குன்றம் தென்பொழிஞ்சி சாலையில் தனக்கங்குளத்திற்கு மேற்கே குடியேறி ஒரு ஊரை உருவாக்கினார். அதுதான் தற்போது வேடர் புளியங்குளம் என்று சொல்லக்கூடிய சூடா புளியங்குளம் ஆகும். கருமாத்தூர் கழுவநாதர் கோவில், தனக்கங்குளம், விக்கிரமங்கலம், கீழக்குயில்குடி, முத்தனம்பட்டி ஆகிய ஊர்கள் சூடா புளியங்குளத்திற்கு சம்பந்த முறை உள்ள ஊர்கள் ஆகும். மேலவரப்பனூர், விளாச்சேரி ஆதிசிவன் கோவில், பொக்குளம், ஆறுகரை, மதிப்பனூர் ஆகிய ஊர்கள் சூடா புளியங்குளத்திற்கு பங்காளி ஊர்களாகும் என்று தெரிவிக்கின்றனர். மாசி மகா சிவராத்திரி அன்று வாளாந்தூர் அங்காளேஸ்வரி கோவிலுக்கு சென்று வழிபடுகின்றனர். சூடா புளியங்குளத்தில் முத்துசூடா அம்மன் எனும் சீலைக்காரி அம்மன் கோவிலும் உள்ளது. சாக்கிலிப்பட்டி உபகிராமம். சாக்கிலிப்பட்டி மக்கள் கருமாத்தூர் கழுவநாதர் கோவிலையே கும்பிட்டு வருகின்றனர். சாக்கிலிப்பட்டியை பொறுத்தமட்டில் மேலத்தெரு, கீழத்தெரு என்று உள்ளது. இருவரும் இருவேறு பங்காளிகள் ஆவர். பேச்சியம்மன் கோவில், சீலைக்காரியம்மன் கோவில் என 2 கோவில்கள் உள்ளன. மேலத்தெருவினர் பேச்சியம்மனையும் கீழத்தெருவினர் சீலைக்காரியம்மனையும் வழிபடுகின்றனர். இருப்பினும் 2 பங்காளிகளுக்கும் கருமாத்தூர் கழுவநாதர் கோயிலே பூர்வீக கோவிலாகும். மாசி மகாசிவராத்திரி அன்று தனக்கங்குளத்திலிருந்து பெட்டி எடுத்து வந்து பேச்சியம்மன் கோவில் முன் சாமியாடி பின்பு கருமாத்தூர் கழுவநாதர் கோவில் செல்வர். தனக்கங்குளத்தில் கருமாத்தூர் விருமாண்டி கோவிலில் இருந்து பிடிமண் எடுத்து வந்து ஒரு கோயிலை அமைத்துள்ளனர். இக்கோவில் தனக்கங்குளத்திற்கு மேற்கே அமைந்துள்ளது. கொக்குளம்,
ஆரியப்பட்டி, உச்சப்பட்டி, தனக்கங்குளம், நாட்டாமங்கலம், தோப்பூர் ஆகிய ஊர்கள் சாக்கிலிப்பட்டிக்கு சம்பந்த முறையாகும். மேலஉரப்பனூர், விளாச்சேரி சிவன் கோயில், செங்குளம் ஆகிய ஊர்கள் பங்காளிகள் ஆவர். வடிவேல்கரை கீழக்குயில்குடி உபகிராமம். இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கழுவனார் கோவிலே குலதெய்வமாக வழிபட்டு வருகிறார்கள். குப்பையாண்டித்தேவருடைய வாரிசுகள் பெரியாண்டித்தேவர், சின்னப்புலித்தேவர், குட்டிப்பிச்சனத்தேவர் என்ற 3 வாரிசுகளும் இந்த கிராமத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். இவற்றில் குட்டிப்பிச்சனத்தேவருடைய வாரிசு மட்டும் கீழக்குயில்குடியிலே வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் இந்த மக்கள் மாசி சிவராத்திரி என்று கழுவனார் கோவிலுக்கு மருளாடியாக சாமியாடி கால்நடையாக அந்த மகா சிவராத்திரி கோவிலுக்கு கருமாத்தூர் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த கீழக்குயில்குடிக்காரர்கள் அந்த கழுவனார் கோயிலுடைய அந்த மகா சிவராத்திரி என்று நாடகம் நடத்தி சிறப்பு வழிபாடு செய்வது கீழக்குடிக்காரர்களுக்கு மட்டும்தான். கொக்குளம் ஆறுகரை வாளாந்தூர் 4 தேவர் வாரிசு, பாப்பாவட்டி 10 தேவர், கருமாத்தூர் ஒச்சாண்டம்மன் கோவில், தும்மக்குண்டு சித்தாலை சுந்தரவல்லியம்மன் கோவில் கும்பிடவர்கள் சம்பந்த முறை ஆவார். திடியன், பன்னியான், உச்சப்பட்டி நேரடி பங்காளி ஆவார்கள். திடியன், பன்னியான், உச்சப்பட்டி தவிர அனைத்து நாடுகளிலும் சம்பந்த முறை என்று கே. ராமத்தேவர் அவர்கள் தெரிவித்தார்கள். வாகைக்குளம் தென்கரை முத்தையா கோவில். சோழவந்தான் தென்கரை அருகில் வைகை நதியில் மிதந்த